ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த துலா ராசி, துலா லக்ன, சித்திரை 3-4 பாதம், சுவாதி, விசாகம் 1-2-3 பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 சுக்கிரன் 2ஆம் இடமான விருச்சிகத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேம்படுவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். திருமணங்கள் நடத்த உகந்த மாதம். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 2-7 செவ்வாய் 6ஆம் தேதி வரை 2ஆம் இடமான விருச்சிகத்திலும் பிறகு 3ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 3-6 குரு 10ஆம் இடமான கடகத்தில் அதிச்சார கதியில் சஞ்சரிக்கிறார். எதிரிகள் பலமிழப்பர். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைபடும். வங்கிகள் மூலம் புதிய கடன்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. குரு பார்வை 2ஆம் இடமான விருச்சிகம், 4ஆம் இடமான மகரம், 6ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன சுகங்களும் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். 4-5 சனி 6ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் உடல்நிலையில் கவனம் தேவை. உடலில் பலவிதமான தொந்தரவுகள் ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். குரு பார்வை பெற்ற சனி கெடுதல் செய்ய போவதில்லை. சனி பார்வை 8ஆம் இடமான ரிஷபம், 12ஆம் இடமான கன்னி, 3ஆம் இடமான தனுசில் விழுகிறது. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்கவும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 9-12 புதன் உங்கள் ராசியான துலாத்திலிருந்து 6ஆம் தேதி 2ஆம் இடமான விருச்சிகத்துக்கு செல்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 10 சந்திரன் 6ஆம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 11 சூரியன் மாதம் முதற் பகுதியில் 2ஆம் இடமான விருச்சிகத்திலும் பிற்பகுதியில் 3ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஏற்றமான மாதம். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 5 கும்பராகுவால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 11 கேதுவால் பிரச்சனைகள் ஏதும் இருக்க வாய்ப்பில்லை. கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். நரசிம்மர் வழிபாட்டுடன் துர்க்கை வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 4, 5, 6. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.